தலைவரே தலைவரே நம்ம படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தலைவரே. ரிலீஸ் ஆகாதா? ஆமா, ஏன்? சென்சார்ல கை வச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல. ஐயோ தலைவரே, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினானுங்கல்ல, எல்லாருக்கும் 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல டிக்கெட் மட்டும் ரீஃபண்ட் ஆயிட்டு இருக்குதான். கோடி கணக்குல பாவம் லாஸ் எல்லாருக்கும். அது தியேட்டர் பிரச்சனை, ப்ரொடியூசர் பிரச்சனை. எனக்கு என்ன, நான் தான் சம்பளம் வாங்கிட்டு அடிச்சு முடிச்சுட்டேன். தலைவரே, இந்த காங்கிரஸ்ல இருந்து பல பேர் உங்களுக்கு ஆதரவா சொல்லிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? நீங்க வந்து இந்த படத்தெல்லாம் சென்சார் நசுக்க கூடாது, கருத்துரிமா அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க தலைவரே. ஆமா, சில ஆக்டர் கூட பேசிக்கிறாங்க பாருங்க தலைவரே. இவங்களுக்குள்ள நேரடியா பிரச்சனை வரும்போது கூட நீங்க வாய் திறக்காம தூங்கி இருந்தீங்க. ஆனா அவங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வாய் திறந்துருக்காங்க பாருங்க. நல்ல விஷயம் தான். டிஎம்கே எதிர்க்காங்களா? இல்ல இல்ல தலைவரே, சென்சார் தான் இருக்கிறாங்க. அப்ப வேண்டாம், டிஎம்கே எதிர்த்தா மட்டும் என்கிட்ட எடுத்துருவோம். தலைவரே, இப்ப எல்லாருமே எதிர்க்கிறாங்க. உங்க பிரச்சனைக்கு நீங்க எதிர்க்கணும்ல. நான் தான் எதிர்த்தனே. எங்க டிஎம்கே இல்ல தலைவரே, சென்சார் எதிர்க்கணும்ல. டிஎம்கே தானே இருக்கு சென்சார். தலைவரே, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்ற ஆஷா அவங்க கொடுத்துட்டாங்க. யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. படம் ஓகே ஆயிடுச்சு. படம் ரெடி. சூப்பர் தலைவரே, சூப்பர். ஐ அம் கம்மிங். சூப்பர். ஓகே போமா தலைவரே. இந்த தணிக்கை குழு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிட்டாங்க தலைவரே. இப்ப நாம பாஜகவின் தணிக்கை குழு எதிர்த்தே ஆகணும். நீங்க இவ்வளவு இல்ல நம்ம எதிர்த்தே ஆகணும். போலாம், எதிர்க்கிறோம். வாங்க போலாம். ரெடி. டிஎம்கே எதிர்க்கிறோம். எங்க மட்டும் சொல்லுங்க, எப்ப மட்டும் சொல்லுங்க. உடனே வரேன். எதிர்க்கிறோம். ஆமா, டிஎம்கே எதிர்க்கிறோம்டா. நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வரேன்.